வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் காடை ஃப்ரை செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா 10 காடை எடுத்திருக்கேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மசாலாலாம் சேர்த்து நம்ம ஊற வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. என்னென்ன மசாலா பொருள் போடுறேன்னு அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துடலாம். தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 2 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன். மிளகு பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆன்டிபயோட்டிக், அதனால் இது போல் ஃப்ரைக்கெலாம் நீங்கள் 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அரிசி மாவு 1/2 ஸ்பூன். அரிசி மாவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சோள மாவு 1 டேபிள் ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1 லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சமாக இதிலே சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்கேன் நான். 1 முட்டையோட வெள்ளைக்கரு இதிலே சேர்த்துக்கோங்க. மசாலா நல்லா டிஃப் ஆகிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி பசினிங்கன்னா அந்தளவு இருக்காது. எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் தான் மசாலாலாம் நல்லா ஒன்று சேரும். இது நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு 1 மணி நேரம் ஊற விட்டுடலாம். இப்போ இந்த காடையை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கைவிட்டே பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கரண்டிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா மசாலா ஒன்றும் சேராது. எல்லா காடையிலையும் மசாலா இறங்குற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், காடையில் நல்லா மசாலாலாம் தடவி ஊற வச்சாச்சு. இது அப்படியே நல்லா 1 ஹவர் ஊறட்டும். அப்போ தான் சேர்த்துருக்குற மசாலாலாம் நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த காடை நல்லா ஊறிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிருக்கு. இதை இப்போ நம்ம பொரிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்படும், நம்ம முழு காடையாக பொரிக்கிறதுனால. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம காடை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. முழுசாக பொரிக்கணும் அப்படின்னா இதில் 3 மூணாக பொரிச்சு எடுக்க போகிறேன் நான். சின்னதாக இருந்ததுன்னா 1 ஒன்றா பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தம் 10 காடைங்கிறதுனால 3 மூணாக பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம 65ல் பகோடாலாம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இது போல் எண்ணெயில் பொரியும்போது சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் இது கூட நல்லா சேர்ந்து பொரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம இதை புரட்டி விடலாம். நம்ம புரட்டி விட்டுடலாம். ஃபுல்லாக புரட்டி விட்டாச்சு. இந்த சைடு 2 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ஏன்னா குட்டி குட்டி பீசஸாக இருந்தால் சீக்கிரமாக வெந்துடும். இது காடை அப்படிங்கிறதுனால நம்ம முழுசாகவே போட்டாச்சு. லாஸ்ட்டு ஒரு 10 செகண்ட் பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க எடுக்க போகிற நேரம். அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகும். காடை நல்லாவே ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். கொதிக்கிறதுலாம் கொஞ்சமாக அடங்கிடுச்சு பாருங்கள். பொறுமையாக 1 ஒன்றா எடுங்க. எப்போதும் பொரிக்கிற ஐட்டம் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக செய்யுங்க. வேக வேகமாக செய்யும்போது எண்ணெய் மேலே தெரிச்சிரும்.
பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குது தெரியுது. இப்போ அடுத்த செட்டு கலப்பிடலாம். இது போலவே நம்ம எல்லா காடையும் பொரிச்சு எடுத்துடலாம். இதுலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய காடையெல்லாம் பொரிச்சாச்சு. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வந்திருக்கு. இது போலவே நீங்களும் காடை ஃப்ரை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.